ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேதபாட வகுப்பை எடுப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். இந்த அடைக்கப்பட்ட காலத்திலேயும் கர்த்தர் இந்த வேதபாடத்தை எடுப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். தொடர்ச்சியாக கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வேதபாட வகுப்பினை பார்க்க போகிறோம். அதுவும் 7 சபைகளை குறித்த ஒரு சத்தியத்தை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தின விதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். இந்த வேதபாடத்தை பார்ப்பதற்கு முன்பதாக நாம் ஒரு சின்ன ஜெபம் செய்து நாம் தொடங்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலகட்டத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோமே. அடைக்கப்பட்ட வீட்டுக்குள்ளே இருந்தவர்கள் அப்பத்தையும் அந்த கசப்பான கீரையையும் புசித்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோமே. ஆண்டவரே, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் தேவனாகிய கர்த்தர் எங்களை போஷிப்பதற்கு நீர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். கேரித் ஆற்றங்கரை அப்பமும் இறைச்சியும் தீர்க்கதரிசி புசித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே, அதே போல எங்களுக்கும் இந்த அடைக்கப்பட்ட காலத்தில் ஆண்டவரே, எங்களுக்கு இந்த இருள் போன்றதான ஒரு காலத்தில் தேவனாகிய கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறதான சந்தர்ப்பங்களுக்காக, வேத வசனத்திற்காக, வெளிப்பாடுகளுக்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டபடி யார் யாருக்கெல்லாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீர் வைத்திருக்கிறீரோ அவருடைய காதுகள் எல்லாம் விருத்தச்சேதனம் பண்ணப்பட போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாருக்குள்ள இந்த வசனம் கடந்து போக வேண்டும் என்று வைத்திருக்கிறீரோ அவருடைய இருதயங்களை நீர் திறக்க போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு சித்தமானால் தினந்தோறும் நாங்கள் இதை பார்க்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். உம்முடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மீண்டுமாக ஆண்டவர் நமக்கு வேதபாடத்தை எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ச்சியாக ஒரு வாரத்திற்கு இந்த வேதபாடத்தை பார்க்க போகிறோம். ஏன் ஒரு வாரம் என்று சொன்னால், இந்த 7 சபைகளை குறித்த ஒரு இன்ட்ரோடக்ஷனை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். இந்த 7 சபைகளை குறித்து நாம் பல காரியங்கள் உண்டு. இதை மட்டுமே பல வருஷங்களாக வேதபாடம் எடுக்கிற வேத பண்டிதர்கள் உண்டு, பரிசுத்தவான்கள் உண்டு. ஆனால் நமக்கு இந்த 7 சபையை பார்த்த ஒரு விஷயத்தை மாத்திரம், அதாவது அதோட இன்ட்ரோடக்ஷனை மாத்திரம் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியாத்தரா, சர்தை, பிலடெல்பியா, லவோதிக்கேயா என்று சொல்லக்கூடிய இந்த 7 சபைகளை குறித்தும் 3 விதமான உபதேசங்கள் உண்டு. நான் அதை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இந்த நாளில் உள்ளதான செய்திக்கு நான் போக விரும்புகிறேன். இந்த 7 சபைகளை வைத்து 3 விதமான உபதேசங்களை சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக, இந்த 7 சபையுடைய உபதேசம் என்பது அந்த 7 சபைக்கு மாத்திரம். இது இந்த 7 சபையும் எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், துருக்கியினுடைய மிக முக்கியமாக கான்ஸ்டன்டைனோபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல தான் இந்த 7 சபைகளும் இருந்தது. ஏன் அங்கே இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உலக பிரகாரமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த 7 சபைகளும் அந்த துருக்கி பகுதியில் இருந்ததுக்கு காரணம், அன்னைக்கு ரோமர்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக கான்ஸ்டன்டைனோபிள், அதாவது 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கான்ஸ்டன்டைனோபிள் தான் இருந்தது, துருக்கி தான் இருந்தது. அதற்கு பிறகுதான் அங்கிருந்து அவருடைய தலைமை பீடங்கள் மாற்றப்பட்டது. ஆவிக்குரிய விதத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த 7 சபைகளுக்கு ஏன் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இஸ்ரவேலுக்குள்ளே இருந்த தேவன் புறஜாதியார் வசம் வந்துவிட்டார் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த 7 சபைகளை பார்க்கிறோம். இந்த 7 சபையும் இஸ்ரவேலுக்கு வெளியிருக்கிறது. மத்திய ஆசிய பகுதியில், இன்னும் சொல்லப்போனால் துருக்கி என்கிற பகுதியில் இருக்கிறது. இங்கே தான் இந்த 7 சபைகளும் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது. இந்த ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சபைகளுக்கு போய் பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார்கள். இந்த 7 சபையை குறித்து பார்க்கும் பொழுது, இது தேவன் இஸ்ரவேலை விட்டு வெளியே வந்து விட்டார் என்பதற்கு அடையாளம், புறஜாதியார் இடத்தினுடைய வாசஸ்தலம் வந்துவிட்டது என்பதற்கு அடையாளம் தான் இந்த 7 சபையும். வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து பார்க்கும்போது, தானியலுக்கும் அதுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால், தானியல் புஸ்தகம் முழுக்க முழுக்க யூதர்களுக்கு எழுதப்பட்டது, இஸ்ரவேலர்களுக்கு எழுதப்பட்டது. ஆனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்க முழுக்க புறஜாதியாருக்காக எழுதப்பட்டது. அநேக ஜாதிகளை குறித்தும் ஜனங்களை குறித்தும் நீ தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்று சொல்லி 10ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். அப்படி இது புறஜாதியாருக்கு என்று பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டதான ஒரு புஸ்தகம். அதில் இந்த 7 சபையும் புறஜாதியார் தேசத்தில், அதாவது இஸ்ரவேல் அல்லாத தேசத்தில் அது இருக்கிறது. இந்த 7 சபைகளுக்குடைய உபதேசத்தை முதலாவது பார்க்கும்போது, அந்த 7 சபைக்கு மாத்திரம் சொல்லப்பட்டதாக, அந்த 7 சபைக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது இல்லை என்பதற்கு என்ன ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால், அந்த 7 சபைகளுக்கு மாத்திரம் அல்ல, ஏன்னா எபேசு சபைக்கு ஏற்கனவே ஒரு நிருபத்தை பவுல் எழுதிவிட்டார். எபேசு சபைக்கு ஒரு நிருபத்தை அவர் எழுதிவிட்டார். இங்கேயும் எபேசு சபையை குறித்து சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த எபேசு சபைக்கு இங்கே எழுதுறதுக்கும் அங்கே எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அங்கேயும் பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுத்தார், இங்கேயும் ஆவியானவர் தான் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த எபேசு சபைக்கு கொடுக்கப்பட்ட நிருபத்திற்கும் இங்கே எபேசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அங்கே பிரத்யேகமாக எபேசு சபைக்கு எழுதப்பட்டது, அது எல்லா சபைக்கும் வாசிக்கப்பட வேண்டும். ஆனால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு பின்னால் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனத்தை தான் நாம் நம்புகிறோம். இந்த அடிப்படையில் தான் நாம் உபதேசம் கொடுக்கிறோம். இது முதலாவது. அந்த ஒரு சபை எபேசு சபைக்கு எழுதப்பட்டது என்பதை இங்கே நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, அது நம்ம நிருபத்தை ஏற்றுக்கொள்ளலாம். ரெண்டாவது, இந்த 7 சபைகளை குறித்து பார்க்கும் பொழுது
இது அந்த 7 சபைகளுக்கும் பொருந்தும். எபேசுக்கு சொல்றது லவோதிக்கேக்கும் பொருந்தும், லவோதிக்கேக்கு சொல்றது சிமிர்னாக்கும் பொருந்தும், சிமிர்னாக்கு சொல்றது பிலடெல்பியாக்கும் பொருந்தும். இப்படி இந்த 7க்குள்ளேயும் இந்த வைத்து நாம் உபதேசத்தை கொடுக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 7 சபைகளுக்கு உள்ளது மாத்திரமல்ல, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற 7 கோடி சபைகளுக்கும் இது பொருந்தும். எல்லா சபைகளுக்கும் இது வசனம் தான். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆகவே இது அந்த 7 சபைக்கு தான், இல்லை இந்த 7 சபைகளுக்கு உள்ளதான் அப்படிங்கிற ரெண்டையுமே நாம் ஒத்துக்கொள்கிறதில்லை. நாம் என்ன ஒத்துக்கொள்கிறோம் என்று சொன்னால், இந்த 7 சபையும் தீர்க்க தரிசனமாக அல்லது முன்னறிவிப்பாக பல காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 7 சபைகளுடைய உபதேசத்தை நீங்கள் பார்க்கும்போது சபையினுடைய 7 காலகட்டம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது அப்போஸ்தலர் காலத்தில் ஆரம்பித்து, ஆதி திருச்சபை காலத்தில் ஆரம்பித்து, இயேசு கிறிஸ்து வந்து வருகையில சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் உள்ள அத்தனையும் அந்த 7 காலகட்டமாக கர்த்தர் பிரிச்சிருக்கிறார். இந்த 7 காலகட்டம் தான் 7 சபையினுடைய காலம். எபேசு சபை என்பது ஒரு காலகட்டம். அதற்கு பிறகு சிமிர்னா சபையின் காலகட்டம் என்று இருக்கிறது. இந்த சிமிர்னா சபையை வைத்து அந்த காலகட்டத்தை அவர் சொல்லுகிறார். இப்போ பெர்கமோவை வைத்து அந்த காலகட்டத்தை கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ நம்ம இந்த அடிப்படையில் படிக்கும் போது தான் 7 சபைகளுடைய காலத்தில் நடந்த சம்பவங்களும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களும் எந்த அளவுக்கு ஒத்து போகிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். பொதுவாகவே இந்த தீர்க்க தரிசனத்தை நாம் புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிற நோக்கம் ஒன்று இருக்கு. நம்ம சுய இன்டர்பிரேஷன், அதாவது நம்ம ஆவியின் ஏவுதல்ல பேசுறது ஒன்று இருக்கு, தேவ ஆவியானவர் என்ன சொல்றாருன்னு ஒன்று இருக்கு. இந்த நம்ம ஆவியில பேசும்போது தான் நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் உண்டாக்குது. நான் எப்பவும் சொல்ற ஒரு விஷயம் தான், தேவ ஆவியானவர் பேசினா அவர் குழப்பத்தின் ஆவியானவரே கிடையாது. அவர் வந்து எதையுமே தெளிந்த புத்தி உள்ள ஆவியானவர். அப்போ நமக்கு அதுக்கு தேவையானதான எல்லா வசனத்திற்கும் விளக்கங்களை வசனத்திலிருந்தே நமக்கு கொடுத்துருவார். நம்ம சுயமாக யோசித்து எதையோ செஞ்சு யூகிச்சு சொல்ல வேண்டிய அவசியம் என்பது நமக்கு கிடையவே கிடையாது. அப்போ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காரியங்களை தான் நாம் இங்கே தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். இந்த 7 சபையும் 7 காலகட்டங்கள், அதாவது அப்போஸ்தலர் காலத்தில் ஆரம்பித்து நம்முடைய காலம் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் வரைக்கும் இந்த 7 காலகட்டங்களாக பிரித்திருக்கிறார். அதே நேரத்தில் இது 7 ராஜ்யபாரங்கள். 7 ராஜ்யபாரங்கள்னா என்னன்னா, 7 விதமாக நியூ வேர்ல்ட் ஆர்டர் நம்ம சொல்லக்கூடிய அரசாங்கத்தினுடைய அமைப்பு மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த 7 சபை எப்போது ஒரு பரிணாம வளர்ச்சி அடைகிறதோ உலகமும் பரிணாம வளர்ச்சி அடையும். சபையும் உலகமும் ஒருமித்து போகும். ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொன்ன உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிள்ளையா பிறக்கணும். அந்த ஈசாக்கு மாம்சப்படி எனக்கு ஒரு பிள்ளை வேணும், வாக்கு தத்தத்தின்படி எனக்கு ஒரு மாம்சத்தின்படி எனக்கு ஒரு உலகத்தில் எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு ஆசைப்பட்டது ஆபிரகாம். ஆனால் அந்த பிள்ளையின் வழியாக ஆவிக்குரிய காரியத்தை நிறைவேற்றுவது கர்த்தருடைய திட்டம். அதன் வழியாக மேசியா வந்து மீட்பை உண்டாக்கணும். அதுக்காகத்தான் ஈசாக்கு கொடுக்கப்பட்டாங்கிறதுக்கு அடையாளமாக தான் ஈசாக்க மேலே மேலே கொண்டு போய் பலி கொடுக்க போறாங்க. ஒரு ஆட்டுக்குட்டி பலியாகுது. இது தேவனுடைய திட்டம். இந்த தேவ திட்டமும் மாம்ச திட்டமும், ஆபிரகாமுடைய திட்டம் என்ன? எனக்கு ஒரு பிள்ளை வேணும். 15ஆம் அதிகாரம் 1-2 ஆதியாகமத்தை கேட்கிறாரு, எனக்கு நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, அப்படிதான் கேட்கிறாரு. அப்போ ஆபிரகாமுடைய நோக்கம் உலக பிரகாரமா எனக்கு ஒரு பிள்ளை வேணும். தேவனுடைய திட்டம் அதன் வழியாக ஆவிக்குரிய மீட்பை உண்டாக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து போகும். நம்முடைய வியூ இந்த கீழே தான் இருக்கும், தேவனுடைய வியூ மேலே தான் இருக்கும். என்னைக்கு இந்த மேலே இருக்கிற வியூவை நம்ம புரிஞ்சுக்கொள்ள இடத்துக்கு வரமோ அன்னைக்கு நம்முடைய சித்தமும் நம்முடைய எண்ணமும் தேவனுடைய எண்ணமும் ஒன்றாக இருக்கும். அதுதான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் இருக்கு. இப்போ நாம தேவனுடைய திட்டத்தை நம்ம லைஃப்லையும் இதே மாதிரி உண்டு, ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் இப்படி உண்டு. நம்ம ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோம், ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தர் ஏன் நம்மளை வேறு பிரிச்சிருக்கிறாரு. இதுக்கு பிறகு நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, கர்த்தர் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், பாவத்தில் இருந்தேன், கர்த்தர் என்னை வேறு பிரித்து அதே இடத்துல என்னை உயர்த்தி கர்த்தர் என்னை தலையை நிமிர பண்ணியிருக்கிறார். இதுதான், இவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஏன்னா இது உலக பிரகாரமான திட்டம், அதையும் கர்த்தர் செய்கிறார். அவைகளுக்கு நடுவில் ஒரு ஆவிக்குரிய திட்டம் நம்மை கொண்டு போய் கொண்டு இருக்கோம். நான் இப்போ எவாஞ்சலிஸ்டாக இருக்கிறேன், இல்லை பாஸ்டாக இருக்கிறோம், இல்லை அப்போஸ்தலராக இருக்கிறாங்க. அது உலக பிரகாரமாக அழைக்கப்பட்ட ஊழியத்துக்கான ஒரு அழைப்பு. ஆனால் அவர்களை கொண்டு தேவன் ஒரு ஆவிக்குரிய திட்டத்தை நிறைவேற்றுவார். அதை கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம், இல்லை தேவனோட நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதற்கு பிறகு இந்த உலகத்தின் திட்டத்தை பற்றி நம்ம கவலைப்படவே மாட்டோம். அதுக்கப்புறம் உலகத்தில் எது நடந்தாலும் கவலைப்பட மாட்டோம். நம்மளுடைய நோக்கம் அந்த ஆவிக்குரிய திட்டத்தை நிறைவேற்றுவதிலேயே போய்கிட்டு இருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் போய்கிட்டு இருக்கோம். இதைத்தான் ஆபிரகாம் எபிரேயருக்கு 11:16 சொல்லாரு, பிள்ளை கிடைச்சிருச்சு, லேண்டு கிடைச்சிருச்சு, எல்லாம் கிடைச்சிருச்சு. இப்ப சொல்றாரு அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நாடினான். அப்ப என்ன அர்த்தம்? அவருடைய ஆவிக்குரிய பிளான் அவருக்கு ஓபன் ஆயிருச்சு. ஸோ நமக்கு இது இல்லப்பா அதுதான்றதை கண்டுபிடிச்சார். அது வரைக்கும் அவர் இதுக்கு பின்னாடி தான் போய்கிட்டு இருந்தார். எனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு எலியேசர் பிள்ளையா இருப்பானா, இஸ்மவேல் இருப்பானா, ஈசாக்கு இருப்பானா, இப்படி போய்கிட்டு இருந்தார்.
ஒரு பீரியட்ல கண்டுபிடிக்கிறாரு, இது இல்ல அதுதான். அதே தான் சொல்றேன், இந்த 7 சபை உலக பிரகாரமாக 7 காலகட்டங்களாக இருந்தாலும் கூட இவைகளுக்கு பின்னால் ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய சத்தியத்தை நாம் புரிய ஆரம்பித்த பிறகுதான் சபைக்கு கர்த்தர் வச்சிருக்கிற திட்டங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த திட்டத்தில் நீங்கள் நானும் எங்க வர்றோங்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். இந்த சபை உலக ஆவிக்குரிய திட்டத்தை நிறைவேற்றுகிற அதே 7 ஸ்டேஜில் பூமியிலையும் 7 விதமான ராஜ்யபாரங்கள் அல்லது 7 விதமான அரசாங்க மாற்றங்கள் நடக்கும். இந்த உலக அரசாங்க மாற்றங்கள் நடக்கும்போது அப்படியே ஆவிக்குரிய மாற்றமும் நடக்கும். நாம் அந்த உலக மாற்றத்தை தான் நினைச்சுக்கிட்டே இருப்போம், ஆவிக்குரிய மாற்றத்தை கவனிக்க மாட்டோம். ஆவிக்குரிய மாற்றத்தை கவனிக்கிறவன் யாரு? எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான். கர்த்தருடைய மனுஷன் தான் அதை நிதானத்தை அறிய முடியும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானத்தை அறிகிறான். அந்த அறிவுக்கு நம்ம வந்துட்டோம்னா இந்த உலக மாற்றத்தை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம், அது தானாகவே நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு முதலாம் உலக யுத்தம் நடந்துச்சு. இந்த முதலாம் உலக யுத்தம் நடக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஆஸ்திரியாவுக்கும் ஜெர்மனிக்குமான ஒரு யுத்தம், அவ்வளோதான். இந்த யுத்தத்தில் பெரும்பான்மையானவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். இதெல்லாமே நடந்துச்சு. இப்போ இப்படி நடக்கும்போது இந்த யுத்தத்தை உலகம் எப்படி பார்க்குது? முதலாம் உலக யுத்தம் ஆஸ்திரிய ஜெர்மனி யுத்தம். அதுக்கு 2 நாடுகளாக 2 பகுதிகளாக பிரிந்தார்கள் உலகம். ஆனால் இவைகளுக்கு பின்னால் 1918 இஸ்ரவேல் தேசம் இங்கிலாந்து வசம் வந்து அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு யூதர்கள் குடியுரிமை பெறுவதற்கான ஒரு வழிவாசலை ஆண்டவர் திறந்து தம்முடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறார். என்ன சொல்லி நிறைவேற்றாரு? மீண்டும் என் ஜனங்கள் அங்கே வருவார்கள் சொன்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றார். அப்போ உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது உலகத்தில் நடக்கிற ஒரு யுத்தம். ஆவிக்குரிய விதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரவேலர்கள் திரும்பி வருவதற்கான அது ஒரு வாய்ப்பு. 2ஆம் உலக யுத்தம் அதை பொறுத்த வரைக்கும் இஸ்ரவேலர்கள், நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆவிக்குரிய விதத்தில் இஸ்ரவேலர்கள் மீண்டும் ராஜா வரணும், அங்கே ராஜ்யபாரம் உருவாகணும், அவர்களுக்கு 2 கோத்திரமா இல்லாம ஒரே கோத்திரமாகி அவர்களுக்கு ஒரே ராஜா இருக்கணும்னு எசேக்கியேல் 37, 24, 25 வாசிக்கிறோம். அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுறது தான் அங்கே நடக்குது. இதுக்கு 2ஆம் உலக யுத்தம் நடக்குது. அந்த 2ஆம் உலக யுத்தத்தின் முடிவில் தான் இஸ்ரவேல் தேசம் தனிநாடாக பிரகடனப்படுத்தப்படுகிறது. அப்போ உலக பிரகாரமா பார்த்தா 2ஆம் உலக யுத்தம். அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆவிக்குரிய தேவனுடைய திட்டம். இந்த திட்டத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். அதைத்தான் உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ இந்த 7 சபையை நீங்கள் 7 சபையா படிச்சீங்கன்னா 7 சபை தான். அங்கே ஒரு சிமர்னான ஒரு சபை இருந்துச்சு, எபேசுன்னு ஒரு சபை இருந்துச்சு, அதுக்குள்ள குணாதிசயங்களை கர்த்தர் சொல்லி இப்போ நம்ம சபைகளுக்கு இந்த மாதிரி குணாதிசயங்கள் இப்படியும் படிக்கலாம். இது ஸ்பிரிச்சுவல். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. இந்த 7 சபையினுடைய காலகட்டம் வரும்போது உலக பிரகாரமான 7 அரசியல் மாற்றங்கள் நடக்குது. இந்த 7 சபைகளுக்கு பின்னால் தேவன் 7 நிலைகளை வைத்திருக்கிறார். இந்த 7 சபைகள் முடிவடையும் போது சபை காலமும் முடிவடைந்து விடும், சபை பரலோகத்திற்கு போயிடும். அப்ப கர்த்தர் நமக்கு வந்துட்டு இந்த வெளிப்பாடுகளை அங்க கொடுத்து வச்சிருக்கிறாரு. இந்த வெளிப்பாடுகளை தெரிந்து கொள்வதுதான் ஆவிக்குரியதனுடைய மிக முக்கியமான விஷயம். ஆனால் ஆவியானவர் யாருக்கு இதை தெரியப்படுத்த விரும்புகிறாரோ அவர்களுக்கு தான் அதை தெரியப்படுத்துகிறார். வசனம் தெளிவா சொல்லுது, தேவன் எவனுக்கு தன்னை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனுக்கு குமாரன் தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்ப இன்னைக்கு இது போன்ற சத்தியங்கள் நமக்கு தெரிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே தான் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். இன்னைக்கு இந்த எபேசு சபையா இருக்கட்டும், சிமர்னா சபையா இருக்கட்டும், இது எல்லாமே துருக்கி பட்டணத்தில் இருந்துச்சுன்னு பார்த்தோம். இது எங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த துருக்கியிலிருந்து கொஞ்சம் ஒரு 60-80 மைல் தூரத்துக்குள்ளதான் பத்மு தீவு இருக்குது. இந்த பத்மு தீவுல தான் யோவான் இருந்தார். அது ஒரு அடிமைகள் தீவு. அந்த அடிமைகள் தீவுக்குள்ள இருந்து தான் யோவானுக்கு இந்த தரிசனம் கிடைக்கிறது. இது கிடைக்கப்பட்ட காலகட்டம் கிபி 90 96க்குள்ளாக, இந்த இடைப்பட்ட ஒரு 6 வருஷத்துக்குள்ள தான் அவருக்கு அது கிடைக்கப்பட்டது. இது கிடைக்கப்பட்டதுக்கான காலகட்டத்துக்கு பின்னாடியும் தேவனுடைய திட்டம் ஒன்று உண்டு. என்ன திட்டம் உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் 2 அவங்க ஆசாரிய ராஜ்யம், அதாவது அவர்கள் ஆசாரியரும் அந்த கோத்திரத்தில் இருக்கும், லேவி கோத்திரத்தில் இருக்கும், ராஜ்யபாரமும் யூதா கோத்திரத்தில் இருக்கும், 2ம் இருக்கும். இப்போ இஸ்ரவேலுடைய ஆவிக்குரிய அல்லது ஆசாரியத்துவத்துக்கு அடையாளமாக இருந்தது தான் எருசலேம் தேவாலயம். இஸ்ரவேலுடைய ராஜ்யபாரத்துக்கு அடையாளமாக இருந்தது தான் எருசலேமில் உள்ள அரண்மனைகள், கோட்டைகள். இந்த 2ஐயும் கர்த்தர் இடிச்சார். கிபி 70 தீத்துராயின் தலைமையில் 70 எருசலேமில் இருந்த தேவாலயம் தீக்கிரையாக்கப்பட்டு இடிக்கப்பட்டது. இன்னைய வரைக்கும் தேவாலயம் கிடையாது. அதுக்கு அடுத்து ராஜ்யபாரம், அங்க இருந்த கடைசி கோட்டை கிபி 90 மசாடாங்கிற கோட்டை இடிக்கப்பட்டது. அதான் ஃபைனல். அதோடு கூட யூதர்களுக்கான பாதுகாப்பு போயிருச்சு. அப்போனா கோட்டை என்பது யாரு? தேவன் தான் அவர்களுக்கு கோட்டை, தேவன் தான் அவர்களுக்கு அடைக்கலம், தேவன் தான் அவர்களுக்கு ராஜா. இப்போ சாமுவேல்கிட்ட சொல்லும் போது என்ன சொல்றாரு? அவர்கள் உன்னை அல்ல என்னை தள்ளினார்கள், தேவன் தான் அவர்களுக்கு ராஜாவாக இருந்தார். எப்படி எப்பத்துல ராஜாவாக இருந்தார் அப்படின்னு நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, எப்போ புறஜாதியாருக்கு இவங்க அடிமைப்பட்டு போயிட்டாங்களோ இவங்களுக்கு ராஜா இல்லாமல் போய்விட்டது. எப்போ இவங்களுக்கு ராஜா இல்லாமல் போயிருச்சோ அப்பயே தேவன் இவர்களுக்கு ராஜாவா மாறிடுறாருன்னு அர்த்தம்.
இப்போ என்ன ஆயிடுச்சு, அடிமைத்தனத்துக்குள்ள ஒப்பு கொடுத்துட்டாரு. இவர்களுக்கு அவர்தான் பாதுகாப்பு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுறது, கிபி 90 மசாடா கோட்டை இடிக்கப்படுது. அதோட அர்த்தம் என்ன, தேவனுடைய பாதுகாப்பு அவர்களை விட்டு போயிருச்சு. தேவன் அவர்களை கைவிட்டு விட்டு தேவனுடைய சித்தம் வேறொருத்தர் மேல திரும்பிருச்சுன்னு அர்த்தம். இப்போ யோசுவாவும் காலேபும் கானான் தேசத்துக்கு போறாங்க. கானான் தேசத்துக்கு போயிட்டு வந்துட்டு கானானியர்களை பத்தி அவங்க சொல்ற வார்த்தையில ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிற்றுங்கிறாங்க. அவர்களை காத்த நிழல் விலகிற்று அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த 400 வருஷமும் அந்த கானானியரை தேசத்தை பாதுகாத்தது யாருன்னா கர்த்தர். அவங்கள காத்திருந்த கர்த்தர் இப்போ தேசத்தை இவங்ககிட்ட கொடுக்கறதுனால இவங்க பக்கம் வந்துட்டாரு அப்படின்னு யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க. அதே காரியம்தான் இப்போ கிபி 90 இஸ்ரவேலை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிற்று. அதோட புறஜாதியார் வசம் நம் வசம் வந்துட்டார். அதனால தான் இப்போ அந்த இடத்துல உள்ள ராஜ்யபாரம் ரோம பிரஜைகள் கையில் போய் வெளி ராஜ்யபாரம் ஆளுகைக்கு வந்துருச்சு. அதே நேரத்தில் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது, நியாயப்பிரமாணம் முடிவுக்கு வந்து விட்டதுன்னு அர்த்தம். கிருபையின் பிரமாணம் தொடங்குது. நியாயப்பிரமாணத்தினுடைய அடையாளமாகத்தான் எருசலேம் தேவாலயம், கிருபையின் பிரமாணத்தின் அடையாளமாகத்தான் இந்த 7 சபை. இந்த 7 சபையை பற்றி நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டில் இதை பற்றினதான ஒரு தீர்க்க தரிசனம் அங்கே உண்டு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆசாரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் 7 கிளையுள்ள பொன் குத்து விளக்கு இருக்கும். இந்த 7 கிளையுள்ள பொன் குத்து விளக்கு ஏன், நமக்கு அந்த குத்து விளக்குனா யாரு அப்படின்னு நல்லா வசனம் தெரியும். நம்ம குத்து விளக்கை பற்றி பின்னாடி பார்க்க போகிறோம். விளக்கு என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். இயேசு கிறிஸ்து 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறார்னு நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:1-2 வாசிக்கிறோம். 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு. அப்ப இந்த 7 பொன் குத்து விளக்கு எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, 7 கிளை உள்ள பொன் குத்து விளக்கு ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கு. அப்ப அங்க இருக்கிற சமூகத்து அப்பத்தின் மேச்சையில 12 அப்பம் இருக்கு. இது இங்க 12 அப்போஸ்தலருடைய உபதேசம். இந்த 12 அப்போஸ்தலர் உபதேசமும் 7 கிளை உள்ள பொன் குத்து விளக்குல இருந்து வந்த வெளிச்சம், அந்த வெளிச்சத்துல இந்த அப்பத்தை சாப்பிடணும். அதோட அர்த்தம் என்ன, 7 சபைகளுக்கு கிறிஸ்து கொடுக்கிற வெளிச்சத்தின் அடையாளத்துல தான் இந்த வேத வசனங்களை நாம் புசிக்கணும். இதுதான் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் அல்லது இதனுடைய மறைபொருள் தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கு. இதனுடைய வெளியரங்கம் தான் இந்த 7 சபை. அப்ப இந்த 7 சபையை பத்தினதான ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் அல்லது முன்னறிவிப்பு எங்க இருக்குன்னா, 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளேயே இருக்கு. எப்ப திரைச்சீலை கிழிஞ்சிச்சோ அன்னைக்கு இந்த 7 பொன் குத்து விளக்கும் 7 குத்து விளக்கா மாறிடுச்சு. 7 பொன் குத்து விளக்காக மாறி அவைகளுக்கு நடுவில் கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். இந்த உலாவுதலுக்கு பின்னாடியும் பல விஷயங்கள் இருக்கு. நாம் இவைகளை தான் வேத பாடமாக பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த இன்ட்ரோடக்ஷன், இதில் நாம் நிறுத்துவோம். இதோடு கூட நாம் கர்த்தருக்கு சித்தமானால் நாளை தினத்தில் எபேசு சபை என்றால் என்ன, அதனுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத ஓவராலா நாம் என்ன செய்ய போறோம், ஒரு பார்க்க போகிறோம். ஹிஸ்டரி ஓரியன்டாகவும் ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டாகவும் பார்க்க போறோம். கர்த்தர் தாமே இந்த வேத பாடத்தை ஆசீர்வதிக்கணும், தொடர்ந்து வரணும். அதற்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க, எங்க ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. God bless you.